ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கிரீன் மைக் மீடியா. தேங்க்யூ. உட்காருங்க. எங்கள் சேனல் கிரீன் மைக் மீடியாவுக்கு உங்களை சந்திச்சதில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரோ சொல்லிக்கோங்க. என்னை பற்றி சொந்த ஊர் பட்டுக்கோட்டை. ஓகே. இங்கேருந்து சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டோம். பாரதி கண்ணம்மான்னு ஒரு படம். ஆமாம், செம ஹிட்டான படம். அதில் வந்து வடிவேல் சாரை பார்த்து தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். ஓ, இப்படி நடிக்கலாம்ல நம்ம அப்படின்னா, அது பெரிய கடல். வேலுங்கிறது பெரிய கடல். இவரை மாதிரி நம்ம நடிச்சிடலாமே, நம்ம நடிச்சதே முதல் தப்பு. நடிச்சிடலான்னு சொல்லி வந்திருக்கணும். நம்ம அப்படி நினச்சி உள்ளே வந்தோம். அது உண்மைக்கே பெரிய ஹாப்பியாக இருக்குது. நம்ம இப்போ இன்றைக்கி நடிக்கிறோம். நம்ம நிறைய படங்கள் நல்ல நல்ல கேரக்டராக நமக்கு அந்த அமைஞ்ச மாதிரி, நமக்கு பிடிச்ச மாதிரி, இவன்ட்ட இதை கொடுத்தா நல்லா நடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர் தான் இப்போ ஃபுல்லாகவே வருது. வடிவேல் சாரை வந்து நீங்கள் படத்திலேயே பார்த்துக்கிட்டு இருந்தவரை நீங்கள் நேரடியாக பார்த்துருக்கீங்க போது, அப்போ அவர் கூட ஏதாவது படம் பண்ணியிருக்கீங்களா? பண்ணல. ஆனால் அவர் நேரடியாக பார்க்கும்போது ஒரு ஷாக் இருந்திருக்கும், ஒரு ஆச்சரியமா சந்தோஷப்பட. படத்திலேயே பார்த்துட்டு இருந்தோம், இன்னைக்கு நேரடியாக பார்க்குறோம் அப்படின்னு. உங்களுடைய முதல் படம் எதுன்னு தெரியுமா? இளையவன் ஒரு படம் நடிச்சேன். ஓகே. மாதம்பட்டி சிவகுமார் அவங்களோட பையன் சத்யன் சொல்லி அவங்க. ஓகே. பாபுன்னு ஒரு டைரக்டர். அந்த படத்தில் ஒரே ஒரு சீன் நடிச்சிருப்பேன் நான். அந்த படத்துக்கு அப்புறம் அப்படி சின்ன சின்னதா அப்படிதான் பண்ணி வந்தோம். பருத்தி விரல்ல ஒரு சீன் பண்ணியிருப்பேன். ராமுல அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை? ஐயா, ஜாலியா இருந்தது. எனக்கு தெரியல அது. நீங்க அப்போ பேச்சுலரா ஃபேமிலியா? பேச்சுலர் தான். ஓ, சூப்பர். நம்ம சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம மேரேஜ் ஆகி இப்போ ஒரு 14 வருஷம் அவ்வளோதான். ஓகே. அதுக்கு இதுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. முதல்ல கடையில் சாப்பிடுவோம், இப்போ வீட்டில் சாப்பிட்றோம், அவ்வளோதான். தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. பட் ஹாப்பியாக இருக்கு. ஓ, இசைக்கு மயங்காத யாருமே இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட இசையோட இளையராஜாவோட ஃபேன் நீங்க. அவரை பற்றி ஏதாவது? இசைஞானியை சொல்லணுமா? அவங்க எவ்வளோ பெரிய லெஜெண்ட். அவங்க அருணமலை குரு ரமணான்னு ஒரு பாடல் ஒன்று போட்டிருப்பாங்க ரமணருக்கு. என் உடலை தீப திரியாக்கி அதை எரித்தால் கூட போதுமோ, இசைஞானி இசையில் நான். அவ்வளோதான். அவங்கள பற்றி நான் இன்னுமே அதை பேச முடியாது. அவங்க பெரிய லெஜெண்ட் எனக்கு. ஏன்னா அவங்களோட பாடல்களை நான் கேட்டே வாழ்ந்தவன். இப்போ வரைக்கும் அவங்க தான். அவங்கள சொல்லணும்னா டயம்லாம் பத்தாது. அது அப்படி சொல்லிகிட்டே இருக்கணும். போன வருஷம் அவங்களோட பர்த்டேல போய் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். சூப்பர். நான் எண்ணி வந்த பயணம் முடிஞ்சிருச்சா அப்படின்னா முடிஞ்சிருச்சுங்க அப்படிங்கிற உங்களோட லட்சிய கனவு. அவரை பார்க்கணும், பக்கத்துல நிக்கணும். ஐயோ, அவங்க கூட நம்ம நிற்கும் போது அதோட வைப்ரேஷன் இருக்குல்ல. கோடான கோடி மக்கள் வந்து இசையில மயங்குற அவர் கூட போய் நீங்க நிற்கும் போது அதோட உணர்வு ஒரு நிமிஷம் அப்படி ஒரு ஜர்க்கு போய் தான் போகும். ஏன்னா அவங்க அப்படியான ஆள். எனக்கு அவங்கள நம்ம அவங்கள பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். டைம் பத்தாது. அவங்க அவ்வளோ பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளோ இசைக்குள்ள அவங்க என்ன தேடுனாங்கிறது நம்மளால இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு தெரியாது, ஆனா ஆசை இருக்கு. இந்த மியூசிக்கை கேட்டுட்டே இருக்கணும். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சாங். ஆமா, அவரோட இதை கேட்டோம்னா அப்படியே மன அமைதி அப்படியே ஆயிரும். எப்பேற்பட்ட கோபமா இருந்தாலும் சரி, அப்படியே மன சாந்தி அப்படியே அமைதியாகி அந்த ஒரு நிலைக்கு கொண்டுட்டு வந்துருவாங்க. உண்மை உண்மை உண்மை. அவங்கன்னா அது அவங்கதான். அவங்க அவ்வளவுதான். அவங்க சாமி. அவங்க எனக்கு அவங்க சாமி தான். நான் சில நண்பர்கிட்ட சொல்லுவேன், குலசாமி யாருடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா இளையராஜா என்னோட குலசாமி அப்படி 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 பார்ப்பாங்க. அவங்க இல்லைங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஆத்மபூர்வமா அவங்கள நான் அப்படி நேசிக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்க சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் பண்ணியிருந்தீங்க. அதை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா இருந்தது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. ஏன்னா சுப்பிரமணியபுரம் கிட்ட ஒரு 15 வருஷம் 16 வருஷம் ஆக போகுது. உண்மைக்கே அந்த படத்தை நம்ம இப்போ லேட்டஸ்டாக பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும். சசி சார் தான் இப்படி இந்த படம் எடுத்தாங்களா, என்னடா இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இப்போ தோணுது. ஏன்னா நாட்கள் கிடக்கும்போது, வருடங்கள் கிடக்கும்போது அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ இல்லை, அந்த படத்தை எப்போ போட்டாங்கனாலும் பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த ஒரு அப்போ நடிச்ச ஒரு அனுபவம்லாம் எப்படி இருந்தது? ஒன்றுமே தெரியாது. சசி சார் சொல்லுவாங்க, இப்படி வாடா இப்படி நடிடா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த சொல்லி கொடுத்த நடிப்பை நம்ம இப்போ பார்க்கும்போது அது இவ்வளோ விஷயம் உள்ள சொல்லி கொடுத்துருக்காங்களா நமக்கு. நீங்கள் ஏதாவது நினச்சிருக்கீங்களா, என்னடா நமக்கு படம் பண்ணுறோம், இப்படி கஞ்சா குடிக்கிற கேரக்டர், சிகரெட்டு குடிக்கிற கேரக்டர் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் ஃபீல் பண்ணுறேன்.
ஏன்னா அந்த கேரக்டரை அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது அதை நான் எப்பவுமே ஃபீல் பண்ண மாட்டேன். இது நமக்கு நம்மளோட கேரக்டர் ஒரு டோப்பா. ஒரு ஆக்சுவலி வந்து வாழ்ந்திருக்கீங்க அந்த ஊர்லயே வாழ்ந்திருக்கீங்க. அந்த ஊர் எந்த ஊர்ல எடுத்தது நீங்க? அது திண்டுக்கல், மதுரை அந்த சைடு எடுத்தாங்க. அதுக்காக உடம்பெல்லாம் குறைச்சேன். ஒரு மாசத்துல ஒரு 15 கிலோ குறைச்சிருக்கேன். சூப்பர். பூரா வாக்கிங், சுடு தண்ணி, எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிருக்கு. பண்ணதுனால உடம்ப குறைச்சேன். உடம்ப குறைக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள தள்ளிக்கிட்டே இருந்தோம்னா குறைக்க முடியாது. ஆக்சுவலி இது எப்படி இந்த சினிமாக்காரங்களாம் ஆடிஷன் பண்ணி எடுப்பாங்களே அந்த மாதிரி போனீங்களா இல்ல ரெஃபர்ல போனீங்களா? எனக்கு சார் கூப்பிட்டுருந்தாங்க. நான் ராமுல நடிச்சிருந்தேன். ஓகே. அப்போ சசி சார் பழக்கம். முருகானந்தன் ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க சொல்லி தான் சசி சார் எனக்கு பழக்கம். சூப்பர். அந்த மூலியமா கிடைச்ச படம் தான் பருத்தி வீரன், சுப்பிரமணியபுரம். அந்த சுப்பிரமணியபுரத்துக்கு கூப்பிட்டு இப்படி ஒரு கேரக்டரா இப்படி உடம்ப குறைச்சிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. இப்போ கார்த்தி சாரோட ஒரு படம் பண்ணியிருந்தீங்க இல்லையா? அது பார்த்தேன். உங்களோட கேரக்டர் அது வேற மாதிரி இருந்தது. கண்டிப்பா நம்மளோட விசித்திரனா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதை பத்தி உங்களோட இது எப்படி? அது வந்து கார்த்தி சார் தான் ரெக்கமெண்டேஷன் சொன்னாங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்துல கம்மிட் ஆன ஒரு படம் அது. கார்த்தி சார் தான் ரெக்கமெண்டேஷன் சார்கிட்ட, சிவா சார்கிட்ட. அப்போ வர்றாங்க, வந்து பார்க்குறாங்க, இந்த பையன் சூப்பர் இல்லை அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆக்டிங் சொல்லி கொடுக்குறாங்க. அது நம்ம இப்போ பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பார்க்கும்போது போட்டு பத்தி இந்த கையெல்லாம் அன்னைக்கு உடஞ்சது தான். இப்போ வரைக்கும் ரெடி பண்ண முடியல என்னால். போச்சு. அப்போ லைவ்ல உருண்டெல்லாம் உழுவுவேன். ஓகே. இந்த உருண்டெல்லாம் விழுகும் போது மாட்டிக்கிச்சு கை. அதை ஒன்றும் பண்ண முடியல. இப்போ வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அடிக்கும் போது உசிரியே கொடுக்கலான்னு ஆசைப்படுறோம். நம்ம உங்களோட சினிமா வாழ்க்கைக்கும் உங்களோட வாழ்க்கைக்கும் ஏதாவது ஒரு கனெக்டிங் இருக்கா? இப்போ நிறைய பேர் சினிமாவில் நடிக்கிறாங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு வந்து பிடிக்காது. என்னங்க எந்த நேரமும் சினிமானுக்கிட்டே இருக்கீங்க, இங்கிட்ட அம்மாவை பார்க்குறதுல, அப்பாவை பார்க்குறதுல, குடும்பத்தை பார்க்குறதுல, அந்த மாதிரி உங்க இதுல ஏதாவது ஒய்ஃப் உங்களை டார்ச்சர் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இல்லை, இப்போ வரைக்கும் எனக்கு கிடைச்ச மனைவி உண்மைக்கு பெரிய பொக்கிஷம். அப்போ நீங்க கொடுத்து வச்சவர்னு சொல்லணும். என்னன்னா சேனலுக்காக நான் சொல்லலை. என் மனைவி உண்மைக்கே எனக்கு என்னோட பெரிய ஹார்ட் கிஃப்ட்னு சொல்லுவாங்க. சூப்பர். என்னோட அவதான் நான் என்ன யோசிக்கிறேன்னு அதை சொல்லிடுவாங்க. இந்த அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்கன்னா அவங்க தான் மெயினா. நிஜம். அதுல நிறைய அவளேன்னு சொல்ல முடியாது. இதுக்கு மீறி நண்பர்கள்லாம் இருக்காங்க. அதனால வந்து எல்லாரும் தான். இல்ல எல்லாருனாலும் ஒரு இன்பம் துன்பங்களை கடந்து வர்றது அவங்க மட்டும் தானே. அது உண்மை. என்னன்னா நம்ம நல்லதை கெட்டதை கொஞ்சம் விஷயத்த தான் மனைவி கிட்ட பகிர்ந்துக்க முடியும். மொத்தம் எல்லாமே நண்பர்கிட்ட தான் பகிர்ந்துக்க முடியும். ஓகே, நான் இப்படி இருக்கேன்டா சொல்ற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா பார்த்துக்கலாம்டா. அவங்க நம்மளை கடக்க செய்டுவாங்க. நம்மளை கடந்துரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஒண்ணுமே உனக்கு பிரச்சனை இல்லை, ஓகே என்ன உனக்கு என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஊடலை நீங்க இவ்வளோ இப்போ என்னென்ன படம் போய்கிட்டு இருக்கு? இப்போ நாற்கரை போர்னு ஒரு படம் ரிலீஸ். சூப்பர். ஸ்ரீ வெற்றி அவங்க பேர். அதில் கூட நான் ஒரு சீன் பண்ணிருக்கேன். அதுவும் நீங்க சொல்லி நான் நடிச்சிருக்கேன். நம்மளோட வேலை சொல்லி சொல்லணும். ஒரு சக நடிகனுக்கு நம்ம சொன்னோம்னா ரொம்ப சந்தோஷம். அது அப்படியே கடந்து அது இங்க நிறைய பேர் ஃபாலோ பண்றதுல என்னன்னா, சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்மளோட சீன் வந்து நம்ம நடிக்கும் போது இந்த கேரக்டருக்கு இன்னொன்று இருக்கும், இதை யாரும் நம்ம நண்பர்களுக்கு சொல்லிட்டோம்னா ஐயோ இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி பெரிய இதாயிருவாங்களே அப்படின்ற நினைக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்க அந்த சீனை வந்து எனக்கு சொல்லுது உண்மையில எனக்கு பெரிய இதாக இருந்தது. அந்த இடத்துல நானும் வந்து நல்லபடியாக நடிச்சு உங்க பேரை வாங்கி கொடுத்துட்டேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. என் கேரக்டரை வேற யாரும் பண்ண முடியாது. இன்னொருத்தவங்க கேரக்டர் நான் பண்ண முடியும். நல்ல விஷயம், நல்ல விஷயம். இது எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு அது என்னன்னா, நம்ம அடுத்த கதையை பேச வேண்டாம்னு நான் நினைப்பேன். என்னோட வேலையை வாய்ப்பு சொல்லணும், முடிஞ்ச அளவுக்கு. அது எப்படி நீங்க கரெக்டா அந்த அந்த கேரக்டருக்கு நான் தானே எப்படி கரெக்டா சூஸ் பண்ணீங்க? அது திடீர்னு தோணும் சில பேருக்கு. இவனை கூப்பிட இது கரெக்டா இருக்கும், அவன் கரெக்டா நடிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள. ஆக்சுவலி ஸ்பாட்ல வச்சுதான் என்னை கூப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். என்னன்னா, திடீர்னு என்னை கூப்பிட்டீங்க. நானும் வந்து அன்னைக்கு நான் டப்பிங் முடிச்சு நான் நேரம் வீட்டுக்கு வந்திருந்தப்போ உடனே நீங்க கிளம்பி வரணும் அப்படின்னும் போது எதிர்பார்ப்பு ஓவரா இருந்தது. அப்ப அதுக்கு முன்னாடி யாரும் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? அது வேண்டாமே. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ ஊடால ரீசெண்டா ஏதோ ஒரு மலையாள படம் பார்த்துருந்தேன். ஆடியன்ஸுக்கு போயிருந்தப்போ செமையா இருந்தது. அதுல உங்களுக்கு ஒரு சாங்கு கூட கொடுத்துருந்தாங்க. உண்மையில அந்த டைரக்டருக்கு இந்த நேரத்துல நீங்க சொல்றீங்களோ இல்லையோ நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா என் நண்பனை இவ்வளவு தூரம் இந்த சாங்கும் இந்த படமும் வந்து இவர் நல்லா நடிப்பாரு, இவருக்கு ஒரு சாங்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பி கொடுத்துருந்தாரு. அதையும் சோட போகாம செமையா பண்ணிருந்தீங்க. அதோட அனுபவத்தை பத்தி கொஞ்சம். டைரக்டர் பேர் வந்து சைனு சாவக்கார். நல்ல மனிதர். நமக்கு இது வந்துடும், விசித்திரன்ட்ட இந்த கேரக்டர் கொடுத்தா இவன் நடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லி தான் அந்த கேரக்டர் கொடுத்தாங்க. ஒரு அவ்வளவு பெரிய கேரக்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பதட்டம் இல்லையா?
இருக்கும், அதை வெளியே காட்ட முடியாதுல்ல. நம்ம போய் நாம இருந்துட்டு நான் அப்படிங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இருக்கும், அது நீ என்னவா பண்ண போற, அவுட்புட் நீ என்ன கொடுக்க போற அப்படிங்கறது மட்டும்தான் நம்ம நினைப்போம். அதுக்கு மீறி வேற ஒண்ணும் நம்ம நினைக்க தோணாது. ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவரே சொல்லியிருப்பாரு, நான் ஒரு இது சொன்னேன், நீங்க 5 மாடல் எனக்கே அவங்க கொடுத்தீங்க. பல மாடல் சொல்றாங்க. நம்மளை விட ஒரு பெரிய ஒரு நடிகர் அவர். சைனு சாவகாரா வந்து பற்றையெல்லாம் வச்சிருக்காங்களா கேரளால. அவங்க அப்படி பர்ஃபார்மன்ஸ் சொல்லி தராங்க. உண்மைக்கே அது ஒரு 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 சைக்கோ மாதிரியான ஒரு வில்லன் கேரக்டர். அது ஒரு மாதிரி டைப்பா இருக்கு. பார்த்தேன், அது எனக்கே ஒரு மெர்சல் ஆயிடுச்சு அந்த மாதிரி. அவங்க அப்படி சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு. கண்டிப்பா ஒரு இயக்குனர் நமக்கு சொல்லி கொடுக்குற விஷயத்த கரெக்டா செஞ்சுட்டாலே போதும். இயக்குனர் தான் நம்மளோட சாமி. அவங்க தான் சோறு போடுறாங்க நமக்கு. அவங்க சொன்னாதான் சோறு. நல்ல விஷயம். அவங்களுக்கு நம்ம எப்பவுமே காலத்துக்கும் கடமைப்பட்டிருக்கோம். இன்னைக்கும் நான் போனா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். அவங்க காலையும் இந்த மேக்கப் மேன் காலையும் விழுந்தாது நமக்கு. இல்ல, அது ஒரு பூர்வீகமாவே இருக்கு. மேக்சிமம் நம்ம மேக்கப் போடும்போது நம்மள வந்து ஒரு கேமரா முன்னாடி அழகா காமிக்கிறவங்களே அந்த மேக்கப் மேன் தான். அதனால அவங்களுக்கு ஒரு நன்றியை செலுத்திக்கிற ஒரு கடமை மாதிரி அது. ஆமா. அதனால அந்த அந்த விஷயத்த நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் இப்போ ராகு இந்த மலையாள படம் நீங்க நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, இந்த படத்துல உங்களுக்கு மறக்க முடியாத சீன்னா எதை சொல்லுவீங்க? அதுல ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்காங்க. சைனு சாவகாரா ஒரு சாங், பயங்கர ஃபீலான ஒரு சாங். ஆமா ஆமா ஆமா. அப்போ என் ஒய்ஃபுக்கு ஃபோன் அடிக்கிறேன், ஃபோன் ரீச் ஆக மாட்டேது. அப்படியான ஒரு சூழல் அது. அப்ப இந்த பாட்டை எனக்கு அனுப்புறாங்க. எனக்கும் என் மனைவிக்கான ஒரு ஒரு கனெக்டிவிட்டி அதுல இருக்கு. அப்ப இந்த இந்த பாடல்ல நான் நடிக்கும் போது என் மனைவியவே தான் நான் உள்ள எடுத்துக்கிட்டேன். என் மனைவியை நான் எடுத்துக்கிட்டதுனாலதான் அந்த சாங்கை என்னால ஒழுங்கா பண்ண முடியும். ஏன்னா அப்படியான ஒரு வழி அவகிட்ட பேச முடியல, எங்க இருக்கான்னு தெரியல, ஆன் பண்றோம் ஆஃப் ஆகுது, நாட் ரீச்சபிள் இருக்கு, பெரிய மன உளைச்சல் ஒண்ணு வருது. அப்ப என் மனைவி கிட்ட பேசிடலாம் எப்படி இந்த பாடலுக்கும் இதுக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் வரும்போது அந்த டயத்துல என்ன, இங்க ஒரு மழை வந்தது. அப்போ அந்த வெள்ளம் டயத்துல டவர் கிடைக்கல. கொஞ்சம் பயங்கரமான ஒரு ப்ராசஸ். அப்ப நீங்க கேரளா ஷூட்ல இருக்கும். ஓகே ஓகே. அப்ப யாரா இருந்தாலும் அந்த படம் கூட போயிருக்கு. அந்த பயம் என்னை இருந்துகிட்டே இருந்தது. இந்த பாடல் என்னை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துச்சு. பட் ஆனா அவதான் அந்த ஸ்ட்ரெச்சர் பூரா என் மனைவி தான். இவ நம்மளோட சாமி, அப்படிதான் நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு நினைச்சு நடிச்ச சாங்கு தான் அந்த சாங். உண்மைக்கே வழியான ஒரு சாங் அது. உண்மைக்கே அதை எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்கணும் நீங்க. கண்டிப்பா. அப்படியான ஒரு சுகமான ஒரு படம் அது. வெள்ளி மேகம், ஆர்கேவின் வெள்ளி மேகம். இப்போ சினிமா வட்டாரத்துல உங்க நண்பர்களை பத்தி கொஞ்சம். என்னங்க இப்படி கேட்டீங்க? நண்பன் தாங்க எல்லாமே. இந்த உலகத்துல பொண்டாட்டிக்கிட்டயோ தாய்கிட்டயோ நம்ம எந்த விஷயத்தையுமே பேச முடியாது. நண்பர்கிட்ட நீங்க எல்லாத்தையுமே கலந்துடலாம், கடந்துடலாம். அவங்க இல்லைன்னா இங்க நான் இல்லை. உண்மைக்கே நான் நீங்களும் எனக்கு ஒரு 20 வருஷம் நண்பர். மில்கா இருக்கான், கண்டிப்பா நிறைய நம்பர் சத்யா இருக்கான், அதை இப்படி நிறைய நண்பர்கள் இருக்கான். முத்துன்னு ஒருத்தர் HDFC ஒருத்தர் இருக்காரு, தங்கராசன் பூனம் பாதாம்பாள், இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். ஆமா, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்துல வந்து உதவி பண்ணவங்க. ஆமா, நம்ம நல்லா வாழணும்னு. நீ நல்லா இருப்படா ஏன்னா அப்படி நம்ம சுதந்திரம்லாம் கூடாது. ஏய் என்ன இல்லை நான் அப்படியே என்ன ஓ அதெல்லாம் வந்துடும் நாளைக்கு, இந்த சாப்பிட காய்ச்சி வச்சுக்க அப்படின்னு என்னைய அனுப்பி போயிட்டே இருப்பாங்க. இது நம்ம சுணங்கிடக்கூடாது அவங்க முன்னாடி. இன்னைக்கும் சொல்லுவாங்க சில நண்பர்லாம், என்ன அவன் அப்படி இருக்கேன் அப்படிலாம் இல்லைங்க. நண்பன்னா நண்பன் தான் கண்டிப்பா. அவங்கள மீறி எல்லாம் இங்க ஒண்ணுமே இல்லை. அவன் நல்லவனா இருக்கட்டும் கெட்டவனா கெட்டவன்லாம் இல்லைங்க, அவன் நண்பன் தான். நண்பன் தான். ஆமா, நீங்க திட்டிட்டு கொஞ்சம் தூரம் கிடக்கும் போது என்னைய ஐயோ நான் திட்டமோ தப்பு இல்லை அப்படி நீங்க நினைச்சு அந்த உள்ள உணர்வு வந்து அவனை. நண்பர்கள் இல்லாம இந்த பூமியில ஒரு மனிதனும் இல்லை. கண்டிப்பா. அவங்கள மீறி இங்க வேற எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. நமக்கு அப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்மள அப்படியான மனிதர்களை தான் நான் சந்திச்சுட்டே இருக்கேன். அதே மாதிரி நம்ம ராமர் வட்டார வழக்கு படம் பண்ணாரு, இளையராஜாவை பத்திலாம் அப்படி சொல்லுவார். நம்ம சொல்லும் போது அப்படியே பார்த்துட்டே இருக்கும். அந்த படத்துல கூட இளையராஜா சாங் ஒன்று போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சாங் இளையராஜா தானே மியூசிக். சூப்பர் சூப்பர். அப்போ உங்களோட லட்சியம் வந்து அவரை நீங்க பார்த்து ரசிச்ச நீங்க நம்ம படத்துல வந்து அவர் வந்து இசையமைக்கணும்ன்ற போது அது ஒரு அது எல்லா மனிதனுக்கும் உள்ளது தானே. கண்டிப்பா. ஆசை இருக்கிற மனிதனை நீங்க பார்த்துட்டீங்கன்னா பேச்சும் வராது, அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. என்ன பார்க்குற அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இல்லைங்க சும்மாங்க அப்படின்னு மண்டை சொரிஞ்சிட்டு கடந்துருவோம் நம்ம. சூப்பர் சூப்பர். அப்படியான லெஜெண்டு தான் அவங்க இளையராஜா சார்லாம். வந்து நம்ம இன்னைக்கும் நான் அவரை எங்கேயாவது நின்று அப்படி பாத்திர மாட்டோமாலாம் சொல்லிலாம் நம்ம தேடி இருப்போம். நம்ம அவங்க மிகப்பெரிய சாமி. அவங்கள பத்தி அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம்னாலே நம்ம சாச்சாத்தா விழுந்தேன். நான் விழுந்து சும்மாலாம் கும்பிடல, சாச்சாத்தா விழுந்து கும்பிட. எனக்கு பிடிச்ச மனிதர்கிட்ட நான் கும்பிடுறதுல எனக்கு என்ன ப்ராப்ளம்?
கண்டிப்பா சிவாவை பிடிக்கும், சிவாவை எனக்கு பிடிக்கும், கண்டிப்பா என்னைய சிவாவுக்கு பிடிக்குதாங்கலாம் தேவையில்லை, சிவாவை எனக்கு எனக்கு பிடிக்கும் அவ்வளவுதான். அவ்வளவுதான். யாருக்கு என்ன பிடிச்சா என்ன பிடிக்கல, எனக்கு அவரை பிடிக்கும். ஆமா, கனின்னு ஒரு பாடகர் நண்பர் இருக்காப்புல, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம அப்படி சுதந்திரக்கூடாது. இந்த பேண்ட் வாங்கி போடுங்க, இந்த ஷோ போடுங்க, நல்லா இருக்குல்ல உங்களுக்கு, மாட்டிட்டு போங்க அப்படிம்பாங்க. அப்படியான நண்பர்கள் தான் நம்ம கிட்ட இருக்காங்க. ஏன்னா அது இறை கூட நம்ம இருக்கிறதுனால அந்த இதெல்லாம் நடக்கும். சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு, நெகட்டிவ் கேரக்டர் இல்லாம பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் நீங்க Boost நெகட்டிவ் up மாதிரி. பாசிட்டிவ் எல்லாம் இல்லைங்க, ஆ, நம்மளோட எண்ணோட்டம் மட்டும்தாங்க. நீ சூப்பர். என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே நீ இருப்பாய், அவ்வளவுதான். தவிர வேற கண்டிப்பா. ஒண்ணுமே இல்லை. இங்க எல்லா மனிதனும் அழகுதான், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆமா, கேட்டகரியில ஆமா, அழகுதான். அழகு, ஏதோ ஒரு அழகு, நண்பர் அழகு, அப்படி சொல்லி போயிட்டே இருக்கலாம். நம்ம உன்னைய நீ சொகுசா வச்சுக்க, ஆ, சுகமா வச்சுக்க, மத்தவன் எல்லாம் அழகா தெரியும். என்னைய நான் கோவமா வச்சுக்கிட்டேன்னா இருக்கிறவன் பூரா கோவமா பார்ப்பேன். கண்டிப்பா என்னங்க சிவா போட்டு உயிரை வாங்கியிருக்காப்ல, போங்க நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. இங்க இந்த சினிமாவுக்கு நம்ம வந்த பிறகு நமக்கு கிடைச்ச நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அவ்வளோ கொட்டி கிடக்கு. சுப்பிரமணியபுரமா இருக்கட்டும், சிறுத்தையா இருக்கட்டும், பருத்தி வீரனா இருக்கட்டும், இப்போ வந்த வட்டார வழக்கா இருக்கட்டும். சினிமாவில் பல கரடு முரடான பாதைகளை கடந்து வந்திருப்பாங்க. அந்த மாதிரி மறக்க முடியாத ஒரு சீனுனா எதை நீங்க நினைச்சு பார்ப்பீங்க? மறக்க முடியாதுன்னா நிறைய இருக்கு, அதை சொல்லி டைம் பத்தாது. அது நம்மளோட அது வழி. அப்படி கடந்து வந்தாதான் சினிமா. ஆமா, நீங்க நோகாம நொங்கு திங்க முடியாது சினிமாவுல. நீங்க வந்ததே உங்களை நீங்க காட்டணும்னு தான் வந்திருக்கீங்க. என்கிட்ட இவ்வளவு இருக்கு, நான் வெளியில காட்ட போறேன், ப்ரொடக்ட் பண்ணணுங்கிறதான் என் ஆசை. கண்டிப்பா நம்ம இங்க இந்த நாட்டுக்காக, இந்த உலகத்துக்காகலாம் நம்ம போராடல. சினிமாக்குள்ள வந்து எப்படியாவது அச்சீவ்மெண்ட் பண்ணிடணும். நமக்கு பிடிச்ச ஜாப். ஆமா ஆமா, நான் ரசிக்கிறேன். 4 பேர் நம்ம கூட நின்று போட்டோ எடுத்துக்கோ. எஸ், அதோட இது வந்து வேற, அதுக்கு விலை எதுவுமே இல்ல. நீங்க என்னை பாராட்டினீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். கண்டிப்பா அந்த அந்த பாராட்டு தான் அவ்வளவு பெரிய கிரெடிட்டே ஒரு நடிகனுக்கும். கண்டிப்பா நடிகனுக்கு நீங்க நல்லா நடிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சார். நீ சூப்பரா பண்ணிட்டியா, சந்தோஷங்க. அதுல இன்னொருத்தன் சொல்லுவான், என்னத்தான் நடிச்சா நீ ஓ அப்படிமா, சரிங்க அப்படின்ட்டு கேட்டு வந்துடணும். எல்லாரும் நல்லா நடிச்சேன்னு சொன்னாங்க, நீ மட்டும் என்ன அப்படி சொல்றேன்னு கேட்க. அவ்வளவுதான். அவங்க கிட்ட ஏதோ நம்ம கிட்ட குறை கண்டு இருக்கேன், அந்த குறையை மாத்திக்க முயற்சி பண்ணும். கண்டிப்பா அதுதான் நம்மளோட வேலை. சினிமாங்கிறது வழி தான். அது வழி மீன்ஸ் என்னன்னா, நடிக்க போற ஒவ்வொருத்தனுக்கும், நடிகனா இருக்கட்டும், கேமராமேனா இருக்கட்டும், டேரக்டரா இருக்கட்டும், வழி தான். அந்த வழியை நீங்க கடந்து போறது இருக்குல்ல, அதான் உங்களோட சுகம். அந்த சுகத்தை நிறைய இடத்துல பகிர்ந்துக்க மாட்டோம், வழியை மட்டுமே பகிர்ந்துக்குவோம். நம்ம நான் அப்படி வலிச்சது இப்படி, அதெல்லாம் வேண்டாம். இப்போ உங்க ஃபேமிலி அவங்க நினைச்சிருப்பாங்கல்ல, சினிமாக்காரனை வந்து நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம், அப்போ வந்து போன உடனே வந்து பெரிய நம்ம பங்களாவில் இருப்போம், ஷாப்பிங்கு இந்த இதுக்கெல்லாம் போய் ரிப்பன் வெட்ட போவோம், அப்படி இப்படி கனவுல வந்தாங்களா இல்லை எப்படி? இல்ல, நார்மலா தான் வந்தாங்க. நார்மலா வந்தாங்க, நம்ம ஆல்ரெடி நார்மலுக்காக கொண்டு வந்துட்டோம். அது சூப்பர். இவ்வளவுதான் இயல்பு, இதான் வாழ்க்கை, இதான் சினிமாவோட வாழ்க்கை. போட்டு உடச்சிக்காது. அவ்வளவுதான். என்னன்னா நம்ம பழகுற நண்பர்கள் நமக்கு என்ன சொல்லி தராங்களோ அதான் நம்ம. கண்டிப்பா எனக்கு என்ன பிடிக்குமோ அதான் நான். நீ அதை சம்பந்தம் இல்லாமலாம் பேசிக்கிட்டு அது அப்படிங்க இப்படி புரணி, அது வேண்டாம். நான் சொகுசா இருக்கேன், என் மனைவி என்னை சொகுசா வச்சிருக்கா, என் மனைவி எனக்கு சப்போர்ட் பண்றான். வாயா பாத்துக்கிறோம். நான் சில இடத்துல சொன்னாங்க முதல்ல சொல்ல, யோ போயா நடக்கும்யா போயா, நீ என்ன நீ அப்படின்னு ரொம்ப கூலா சொல்லுவா. நான் பார்ப்பேன் அவளை, நம்ம போடுற டைலாக்க நமக்கே போடுறா, சூப்பர்ல கொடுத்து வச்ச ஆள் தான் நீங்க. ஐயோ, நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க, உனக்கு கிடைச்ச மனைவி மாதிரிலாம் எனக்கு கிடைச்ச, அதான் எனக்கு கிடைச்சிருச்சுல விடுங்களேன் அப்படின்றான். பிள்ளைங்க இப்போ உங்களுக்கு எத்தனை? 2 பையன். எங்க படிக்கிறாங்க? ஒருத்தன் 8வது படிக்கிறான், 9வது போறான். 8வது படிச்சு 9வது போறான். ஒருத்தன் 5வது படிச்சு 6வது போறான். சூப்பர். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேர்த்திருக்கேன். கண்டிப்பா. என்னால வந்து பெரிய ஸ்கூலு, பெரிய அமௌண்ட் எல்லாம் என்கிட்ட இல்லை. ஐயோ அப்படிலாம் பேசாதீங்க. இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு என் பையனை கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. ஏன்னா டீச்சருக்கு அவ்வளோ சூப்பரா சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு பிள்ளைக்கு எப்படி சொல்லி, அன்னைக்கு இருந்த ஸ்கூல் வேற, இன்னைக்கு இருந்த ஸ்கூல் வேற. அன்னைக்கு நம்ம எல்லாம் படிக்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, கண்ணு கீழே இவனை போட்டு தள்ளிருங்க படிக்கலைன்னா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு என் பிள்ளை ஏன் வந்து அடிச்சீங்க திட்டீங்க அப்படி இருக்க இந்த காலகட்டத்திலயும் அங்க அவ்வளவு ஒரு சூப்பரா சொல்லி கொடுக்குறாங்க. நான் டீச்சர்கிட்ட சொல்லியிருக்கேன், காவேரி ஸ்கூல்ல போய் எங்க டீச்சர், மேடம் நீங்க அடிக்கிறனா அடிச்சிருங்க, எங்க கிட்ட சொல்லாதீங்க. நீங்க அடிச்ச நான் வந்து எங்க கிட்ட சொன்னா நான் பாத்துக்கிறேன். அவன் நல்லா படிக்கணும் அப்படின்னா நீங்க தான் குருமாரு, நீங்க தான் நல்லபடியா சொல்லி கொடுக்கணும் அவனுக்கு. உண்மைக்கே காவேரி ஸ்கூல் தான் இல்ல, இன்னைக்கு 95% வந்து அதுல வின் பண்ணிருக்காங்க. அது கவர்மெண்ட் ஸ்கூல். கண்டிப்பா இந்த அரசாங்கம் மிக சிறப்பா அழகா அவ்வளவு ஒரு நடத்துது. நான் ஹாப்பியா தான் இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். அவன் நல்லா படிக்கிறான். நான் படிக்கவே இல்லையே, என் புள்ள எழுதினா அந்த எழுத்தை பார்க்கும்போது அழகா இருக்கு. அவன் நல்லா ஸ்பீச் பேசும்போது சந்தோஷமா இருக்கா. அப்படியே கேட்டேன், நீ 3வது படிச்ச நாய் ரைட் விடு, நல்லா தான் படிக்கிறான். என் ஒய்ஃப் சொல்லுவா, எங்க நல்லா படிக்கிறான், நல்லா படிக்கிறான், தொந்தரவு பண்ணாது, நல்லா படிப்பேன். என்னைய மாதிரியே என் புள்ள வரும்னு நான் நினைக்க கூடாது.
கண்டிப்பா. எனக்கு எழுத படிக்கவே தெரியாது, அப்புறம் என்னைய மாதிரியே என் புள்ள எப்படி வருவான்? உங்களை மாதிரி வர வேண்டாம். வேண்டாம், என்னைய மாதிரியே எதுக்கு வரணும்? அவனுக்குன்னு ஒரு ஸ்டைலு, அவனுக்குன்னு ஒரு படிப்பு, அவனுக்குன்னு ஒரு லட்சியம், அவனுக்கு அந்த சிந்தனை இருக்கும். என்னைய மாதிரி நான் பெரிய எப்படி? ஆனா எந்த விதத்திலயும் நீங்க வந்து உங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டதே கிடையாது. எல்லாரும் பிரைவேட்ல சேர்த்திருக்காங்களே, நம்ம வந்து நம்ம பிள்ளைய வந்து கவர்மெண்ட்ல சேர்த்திருக்கோமே, அந்த ஒரு எனக்கு அப்படி ஒரு ஃபீலே கிடையாது. அது எதுக்கு? நான் பட்டு என்ன பண்ண போறேன்? நான் அந்த ஃபீல் ஆகி அது எனக்கு தான் ப்ராப்ளம். எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்ல. அவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்க நல்லா இல்லைன்னா தானே நம்ம ஃபீல் பண்ணணும். அவ்வளவு ஒரு சூப்பரா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சூப்பரா டீச்சருக்கு. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன பிரச்சனை உங்களுக்கு? சினிமாவில் டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்க என்னென்ன படம் நடிச்சிட்டு இருக்கீங்க? நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ரிலீஸ்க்காக வெயிட்டிங்க. புது புது படங்கள் நிறைய கமிட்மெண்ட். சூப்பர். இப்போ ராகுல்னு ஒருத்தர் படம் பண்ணிட்டு இருக்கேன். டைட்டில் வைக்கல, நல்ல கேரக்டர் தான். எனக்கு கேரக்டர் நல்லா அமையுது. நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அப்படியான ஒரு கேரக்டர் அமையுது. அந்த கேரக்டரை ஃபுல் ஃபீலோட நீ நடிச்சு கொடுத்துடணும். அந்த டைரக்டர் சொல்றதை நம்ம கரெக்டாக செஞ்சிடறோம். கண்டிப்பா. அதுதான் பெரிய சந்தோஷமான விஷயம். நான் அப்படிதான். இப்ப இருக்க தலைமுறைக்கும் அப்ப இருக்க சினிமாவுக்கும் இப்ப இருக்க சினிமாவுக்கும் உள்ள இந்த சினிமாவில் நடிக்க வர்றாங்களா, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்போ உள்ளவங்க கடந்துருச்சு, அதெல்லாம் போயிடுச்சு. அந்த உண்மைக்கு சினிமாங்கிறது ஆரோக்கியமானது தான். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான் விஷயம். புதுசாக நடிக்க வர்றவங்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான எஃபர்ட் போடணும். நடிக்கிறதுக்கான முயற்சிகள் நிறைய இருக்கு. கண்டிப்பா. நம்ம நான் நடிகேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நான் போயிட முடியாது. அதுக்கான வேலைகளை நான் நிறைய பார்க்கணும். இப்போ புதுசாக வர்ற நடிகர்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய ஆஃபீஸ் போகணும், சின்ன சின்ன ஜாப் கூட எடுத்துக்கலாம் அவங்க. நான் அப்படிதான் இப்பவும் நான் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா. சும்மா இருந்தாலும் வேலைக்கு போயிடுவேன் நான். ஐயோ, நல்ல ஹாப்பியா. நான் எனக்கு பிடிச்சிருக்கு. நல்ல விஷயம். நான் வேலைக்கு போகிறேன், ஃப்ரீயாக இருந்தேன்னா வேலைக்கு போவேன். இது இல்லாமல் ஷூட்டிங் இருந்தால் ஷூட்டிங் போவேன். ஹாப்பியாகவே வச்சுக்கிறேன் என்ன. இப்போ நிறைய பேர் இந்த சூரியவம்சம் படம் மாதிரி ஒரே சாங்ல பெரிய ஆள் ஆயிரலாம், சினிமாவில் போனோம்னா அப்படியே காரு பங்களா எல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு வந்துடுறாங்க. அதுதான் இப்போ உள்ள தலைமுறையா? நீங்க சொன்னது வந்து ஒரு நண்பர் சொன்னாங்க, கனவுல நீங்க இந்த உலகத்தையே சுத்திடலாம். ஒரு வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னா அதை போய் நீங்க சுத்தி பார்த்துட்டு வர முடியாது. கனவுல நீங்க இந்த உலகத்துல டப்புன்னு போய் எல்லாத்தையும் சுத்தி பார்த்து சிங்கப்பூர், மலேசியா எல்லா நாட்டுக்கும் போயிடலாம். அவங்க மூளையை வச்சு எங்க வேணாலும் போயிடும். ஒரு வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டை உங்களால ஒழுங்கா சுத்தி பார்க்க முடியாது. இது நிஜம், அது கனவு. அப்படிதான் இந்த இந்த வாழ்க்கை. உடனேங்கிறதெல்லாம் கிடையாது. இதுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பேஸ் மட்டம் போட்டு நீங்க கட்டி வச்சுக்கிறணும், அவ்வளவுதான். இதுல அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்கன்னா சூப்பர். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அந்த தப்பு, இவன் தப்புலாம் தேவையே இல்லை. இல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க சினிமால வந்து வரும்போதே வந்து இப்போ பணத்தோட நிறைய பேர் வர்றாங்க. சில பேர் இங்க வந்ததுக்கு அப்புறம் கையில காசு இல்லாம ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அதெல்லாம் பார்க்கும் போதே நம்மளுக்கே பாவமா இருக்கு. அவங்களுக்கு நான் திருப்பியும் சொல்றேன், நம்ம போருக்கெல்லாம் போகல, நம்மளோட அச்சீவ்மெண்ட்டுக்காக வந்திருக்கோம். அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்களை நீங்க முதல்ல சரி பண்ணிக்கணும். என்ன நான் அப்படி கஷ்டப்பட்டேன், யாருக்காக கஷ்டப்பட்டீங்க? நான் பசியும் பட்டினே வந்தேன், யாருக்காக பண்ணீங்க? தனக்காண்டி பேர் வாங்குறதுக்காக. அதுக்காக இந்த வேலை. அதுக்கான நல்ல ஒரு முயற்சி எடுத்துட்டோம்னா இது எல்லாமே நடந்துடும். எல்லாருக்குமே அப்படிதான். அவங்க அப்படி, இவங்க அப்படிலாம் கிடையாது. அதுக்கு இப்ப அவங்க வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு, அது அவங்க முயற்சி. உன்னால வந்து சினிமாவில் சுத்த முடியும், என்னால சுத்த முடிஞ்சா நான் எங்கிட்ட ஒரு வேலைக்கு போய் நான் அந்த வேலையை பார்த்துருவேன் அப்படிங்கிறது அவங்க சாமர்த்தியம். இப்ப நான் சொல்ல முடியாது, நான் இப்படிதான் கஷ்டப்பட்டு வந்தேன். இந்த 25 வருஷம் பயணத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த கஷ்டத்தை நான் ஏன் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, சுகமா இருக்கும், சந்தோஷமா இருக்கேன். நீ இந்த வேலைக்கு தானே வந்த, அப்ப இந்த வேலையை சிறப்பா செய். கமல் சார் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, கக்கூஸ் கழுவுனாலும் அது நான் நல்லா கழுவிட்டேன், அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். நான் கக்கூஸ் கழுவுனாலும் நான் நல்லா கழுவிடணும். அது நான் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் எந்த வேலை செய்ய நினைச்சீங்கனாலும் அதை திருப்தியா செஞ்சிருங்க. அதை செஞ்சிருங்க. நீங்க அதை நீ கடமைக்கு செய்யற உன் வேலை தானே, அந்த வேலையை செய்யுங்க, அழகா இருக்கும். நீங்க ரசிங்க முதல்ல. கண்டிப்பா. நீங்க தன்னை ரசிச்சீங்கன்னா தான் பிறரை ரசிக்க முடியும். நீங்க உங்களை ரசிக்கலைன்னா பிறரை ரசிக்க முடியாது. கண்டிப்பா. நீங்க சந்தோஷமாவே இருங்களேன். நீங்க பாக்குற இந்த பூமியில அத்தனையுமே சந்தோஷம்தான். இந்த உலகத்துல எல்லாமே சந்தோஷமான விஷயம் அவ்வளவு கொட்டி கிடக்கு. அவ்வளவு நல்ல விஷயம் இறைவன் நமக்கு செஞ்சிருக்கான். ஏன் நல்ல விஷயத்த செஞ்சதை விட்டு கெட்டதான் தேடுறோம்? எனக்கு அப்படி நடக்கல, இப்ப நல்லதெல்லாம் நடந்திருக்கு. 3 வேளை கஞ்சி குடிக்கிற, இதுக்கு மேல என்ன வேணும்? அதுவும் சென்னையில வேற என்ன வேணும்? ஏதோ ஒரு ஊர்ல இருந்து இங்க வந்து நம்ம இருந்து நம்ம ஃபேமிலியவும் ஓட்டிக்கிட்டு இங்கிட்டு சினிமாவையும் ட்ரை பண்ணிக்கிட்டு ஈக்குவலா நம்ம வாட்ச் பண்ணுவோம். அதுவே ஒரு ஜெயிச்சதுக்கு சமம் தான். ஆமா, கண்டிப்பா. நான் அது இப்படிதான் உணர்றேன் நான். ஏன்னா கண்டிப்பா ஹாப்பியாவே இருங்க எல்லாருமே. இங்க ஒண்ணுமே இல்லை, போகும்போது எதையும் கொண்டு போறது இல்லை. இங்க நீங்க ஒன்றும் வர முடியாது, கஞ்சனங்கன கூட தரமாட்டாங்க, போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த உலகத்துல நீங்க சொகுசா உங்களை வச்சுக்கிட்டீங்கன்னா சூப்பர்.
அதை மீறி நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா நீங்க தான் வந்து வேற மாதிரி ஆகும், வேற மாதிரி கடந்துருவீங்க, வேற மாதிரி யோசிப்பீங்க, வேற அது இல்லைங்க. சந்தோஷமா ஹாப்பியா நிஜம் தானே, நிஜத்தை தானே வாழ்றோம். கண்டிப்பா ஏன் அந்த நிஜத்துல வாழும்போது ஒரு கசப்பு தட்டுது நமக்கு? வேண்டாம், அது நீ கடந்துருவ, அவ்வளவுதான். சூப்பருங்க, அது அழகா இருக்குல்ல, அவ்வளவுதான். ஏன் போட்டு டிமாண்ட் பண்ணி வாழணும்? நம்மளை ஏன் கெடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நானே டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டு சிவாவை பார்த்தோன்னா கோவப்படுறது. இவர் சேனல்லாம் வச்சுட்டாப்புல, நான் ஏன் கோவப்படணும்? சந்தோஷப்படு, ஹாப்பி. சிவா அந்த படம் நடி போ, அந்த படம் நல்லா இருக்கு, கேரக்டர் நடி, நம்ம நண்பா நடிங்கன்னா சந்தோஷம் தானே. நீங்க பிறருக்கு சோறு கொடுக்கறதும், பிறருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கறதும், பிறரை பத்தி நல்லா பேசுறது தானே இங்க அழகு. கண்டிப்பா கண்டிப்பா. அதை மீறி நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம இங்க என்னத்தை எடுத்துட்டு போறோங்கிறது என்னோட கேள்வியா இருக்கு. இந்த உலகத்துல நான் எதையும் வாரிட்டு போக முடியாது. இருக்கிற வரைக்கும் இந்த மனிதர்கள் கூட சந்தோஷமா இருந்துட்டு ஹாப்பியா போயிடணுங்கிறது தான் என்னோட நோக்கம். கண்டிப்பா. இந்த நேரத்துல இவ்வளோ பிஸியா இருக்க இந்த நேரத்துல எங்க சேனல் கிரீன் மைக் மீடியாவுக்காண்டி நீங்க வந்து எங்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எங்க கிரீன் மைக் மீடியா சேனல் வியூவர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. திருப்பியும் சொல்றேன், நான் நடித்த படம் ஆர்கேவின் வெள்ளி மேடம் ரிலீஸ் ஆக போகுது. நாக்கரை போர் அதுவும் ரிலீஸ் ஆக போகுது. ஈடாட்டம்னு ஒரு படம் எல்லாமே அந்த தருவாயில் இருக்குது. நீங்கள் அதை போய் தியேட்டரில் பாருங்கள், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனி ஹாப்பி. தேங்க்யூ.